நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, கேஷுவலாக இருப்பீங்க, சிம்பிளாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பேசும்பொழுது பவர் இருக்கும், நீங்கள் ஜெபிக்கும்பொழுது பவர் இருக்கும், நீங்கள் கட்டளையிடும்பொழுது பவர் இருக்கும். ஸோ அப்போ இந்த இன்ட்யூஷன் என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ள இன்னர் வாய்ஸை தெளிவுபடுத்தும். உங்களுடைய இன்னர் வாய்ஸ் ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான சத்தத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களை சரியான காரியத்தை பேச, சரியான காரியத்தை செய்ய, உங்களை அந்த நீதிமானுடைய ஸ்டேட்டஸை உறுதிப்படுத்துறதுக்கு அவர் செய்கிற வேலை. நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, கேஷுவலாக இருப்பீங்க, சிம்பிளாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பேசும்பொழுது பவர் இருக்கும், நீங்கள் ஜெபிக்கும்பொழுது பவர் இருக்கும், நீங்கள் கட்டளையிடும்பொழுது பவர் இருக்கும், நீங்கள் செய்கிற காரியத்தில் பவர் இருக்கும், நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் விருத்தி அடையும், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிரியப்பார், அதெல்லாம் நடக்கும். டக்குன்னு ஆளுங்களுக்கு பார்க்கும்போது நீ ஐயா வந்தாலே வேறு மாதிரி ஆயிடுது, எல்லாமே துக்கமாக இருக்கிறோம், கலகலப்பாக ஆக்கி விட்டுட்டு போயிடுறியா, நாங்களாம் மிஸ் பண்ணுறோம் ஒன்று. அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எங்கே போனாலும் நான் கலகலப்பை உண்டு பண்ணுற ஆள். எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நான் போனால் போதும் எல்லாருக்கும் எனக்கு தெரியும், வந்துடும். மணி வந்துட்டோம், மணி பெருமைக்கு சொல்ல, இதுதான் எனக்குள்ளே உள்ள காரியம். எங்கே போனாலும் சோகமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஜோக் அடிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, என்னங்க அப்படி எல்லாம் சோகமாக இருக்க நீங்கள், விடு. சரியா? நேற்று ஒரு டைலாக் கேட்டேன். என்ன டைலாக்கு? சொந்தமாக சிரித்தா நம்ம பைத்தியமாக, மற்றவங்களை சிரிக்க வச்சா நம்ம என்டர்டெய்னராக. என்னது? நீங்கள் சொந்தமாக பேசிக்கிட்டு நீங்களே சிரிச்சிங்கன்னா நீங்கள் பைத்தியம். ஆனால் மற்றவங்கள சிரிக்க வைக்க பேசுனா அவன் என்டர்டெய்னர். அப்போ நீங்கள் என்டர்டெய்னராக போகிறீங்களா, இல்லை சொந்தமாக பேசி நீங்களே சிரிச்சுக்கிட்டு, சொந்தமாக பேசி நீங்களே சிரிச்சுக்கிட்டு நீங்கள் அப்போ நீங்கள் பைத்தியம். சரிங்களா? அந்த பைத்தியம்லாம் 1 2 3 அப்படி செய்வாங்களே, அவங்களே ஏதாச்சும் அவங்களே சிரிச்சுக்குவாங்க, அதுதான் பைத்தியம். ஆனால் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு பேசும்பொழுது அது என்டர்டெய்னர். ஆமென். அதனால் நீங்கள் என்டர்டெய்னர் ஆக போகிறீங்களா, இல்லை பைத்தியமாக காய்ச்சலிக்க போகிறீங்களா? ஓகே.